ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்க்கு அப்புறம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக என்னோடய குழந்தைக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த பர்த்டேயில் நாங்கள் வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து பிளான் பண்ணோம். ஸோ நான் வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்துட்டு சம்திங் புதுசாக கொடுக்கணும்னு நினச்சேன். பட் அதே சமயம் என்னோடய பட்ஜெட்டுக்கும் அது வந்து அடங்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக நான் என்னென்ன ஐட்டம்ஸ் எப்படி தேடி வாங்கினேன், என்னென்ன கலெக்ஷன்ஸ் அண்ட் எப்படி நான் பேக் அண்ட் ஆர்கனைஸ் பண்ணேன், ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், ஏதாச்சும் ஹேண்ட்மேடாக பண்ண முடியுமான்னு. பட் எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. சரி, நம்ம வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் கொடுக்கலான்னு தேடும்போது தான் சவுக்காப்பேட்டில் இருக்க ஸ்டேஷ்னரி ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டம்ஸும் அவங்க காமிச்சிருப்பாங்க வித் ரேட்ஸோட. அதிலே எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு என்னென்ன வாங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த வீடியோ பார்க்கும்போதே அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு வீக்கெண்ட் அந்த ஷாப்புக்கு போய் என்னென்ன நோட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த ஐட்டம்ஸ் வாங்கிட்டோம். ப்ளஸ் அந்த கடையில் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சோ அதையும் நாங்கள் வாங்கினோம். அந்த ஷாப்பில் ஆக்சுவலி அவ்வளோ ஐட்டம்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த பீட்சா பென்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பட் அது என் பட்ஜெட்குள்ளே செட் ஆகலை. அண்டு ஷாப்லேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பொறுமையாக கேட்குற ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி நீங்களும் செக் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. ஃபைனலி ஷாப்பிங் டன். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் தான் மொத்த ஐட்டம்ஸும் வந்துட்டு தூக்கிட்டு போகிறாரு. இப்போ அன்பாக்சிங் டைம். என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ளே செட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு க்ளே செட்டில் வந்துட்டு மல்டிபிள் க்ளேஸ் இருக்கும். அண்ட் அந்த மூடியில் பார்த்திங்கன்னா அதோட வந்துட்டு ஒரு அச்சு மாதிரி இருக்கும், கைண்ட் ஆஃப் மோல்டு. ஸோ அந்த மோல்டை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அந்த க்ளேயில் இருக்கிறது. ஸோ இந்த க்ளே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் இது நிஜமாகவே ஒர்த்து தான். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் பீஸ் வந்துட்டு ₹6 ஆக்சுவலி. ஸோ நம்ம வாங்கினோம்னா இந்த ஹோல் பேக்கெட்டாக தான் வாங்கணும். ஒரு பேக்கெட் வந்துட்டு 6 பீசஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கினா ஒன்றா கிடைக்காது. அந்த பேக்கெட்ஸ் 6 பீசஸ் இருக்க பேக்கெட்ஸில் தான் உங்ககிட்ட வாங்கணும். அடுத்த ஐட்டம் வந்துட்டு இந்த ஸ்பைரல், குழந்தைங்க வச்சு விளையாடுற மாதிரி. ஸோ இந்த ஸ்பைரல்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மைலீஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகியிருக்கும் ஒரு ஒரு ஸ்மைல்லையுமே வந்துட்டு. அண்ட் இது வந்து நல்லா திக்காக இருந்துச்சு. ஸோ வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் அந்த இது வரும். அது வரைக்கும் நல்லா ஸ்டர்டியாக அது இருந்துச்சு. இந்த ஸ்பைரல் வந்து ஒரு பீஸ் ஆக்சுவலி ₹3க்கு நாங்கள் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பென்சில்ஸ். ஸோ நான் நார்மல் பென்சிலாக வாங்காமல் அந்த பென்சில்லே வந்துட்டு ஒரு மாதிரி பிரிண்டட் கைண்ட் ஆஃப் டிசைன் உள்ளதாக வாங்கினோம். ஸோ இதுவும் வந்துட்டு பர் பீஸ் வந்துட்டு லெஸ் தென் ₹2 தான். எல்லா பென்சிலுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருந்துச்சு. ஸோ இது நாங்கள் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 100, ஏன்னா அவங்க வாங்கினா 100 தான் இது மினிமம் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஆக்சுவலி தேவையே 60 to 70 தான் மேக்ஸிமம். பட் ஸ்டில் நாங்கள் 100 வாங்கிட்டோம். இந்த ஐட்டமில் இருக்கிறதுலே வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லின்னா அது இந்த ஷார்ப்னஸ் தான். ஸோ இது வந்து ஈச் வந்துட்டு ₹10 ஆக்சுவலி. நாங்கள் ₹4-5 பார்த்தோம். பட் எனக்கு அந்த டிசைன்ஸ்லாம் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. பட் இந்த ஷார்ப்னர் வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கும் இதோட டிசைன்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வாங்கினா அகைன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கணும். ஒரு பாக்ஸில் அரௌண்ட் 36 பீசஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 70 அந்த ரேஞ்சில் வாங்கணும்னு பிளான் பண்ணதுனால நாங்கள் 2 பாக்ஸோட இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ரப்பர்ஸ். ஸோ இந்த ரப்பர் வந்துட்டு ஒரு பாக்ஸ் செட்டாக வாங்கணும். ஸோ இந்த பாக்ஸ் வந்துட்டு ₹400. ஒரு பாக்ஸில் 100 பீசஸ் இருக்கும். ஸோ பர் பீஸ் கணக்கு ₹4. அண்ட் இங்கே இந்த ரப்பர்ஸ் எல்லாமே அவ்வளோ க்யூட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று ஒன்று நான் அத்தனை தடவை எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நினைக்கல என்ன அதே பென்சில் அதே ரப்பர்னு. பட் ஆனால் வந்துட்டு நான் வெளியே பார்க்கும்போது இந்த டாம்ஸ் அதுதான் இருந்துச்சு. ஸோ அது எந்த டிசைனும் இல்லாமல் ப்ளெயினாக இருந்துச்சு. அதுக்கு இந்த மாதிரி பென்சில், ரப்பர், ஷார்ப்னர்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிசைன் அண்ட் பேட்டர்ன்ஸில் கொடுக்கும்போது கிட்ஸும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட்காக தான் நான் இப்படி வாங்கினேன்.
இந்த ஐட்டம் எனக்கு அந்த கடையில் கிடைச்ச ஒரு பெரிய பட்ஜெட் ஃபைண்ட். இது வந்து ஒரு கலரிங் புக். இந்த கலரிங் புக்கோட விலை வந்துட்டு ஜஸ்ட் 6 ருபீஸ் ஒரு புக்கோட விலை. பட் இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு புக்லேயுமே வந்துட்டு ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷு அண்ட் ஒரு வாட்டர் கலர் பெயிண்ட் ஷீட்டுமே இருக்கும். ஸோ ஒரு 6 ருபீஸுக்கு இந்த வாட்டர் கலர் பெயிண்ட் ஷீட்லாம் வந்துட்டு செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. அண்ட் நிஜமாக இது கிட்ஸ் வந்து அவ்வளோ லைக் பண்ணுவாங்க பார்த்தாங்கன்னா, பெயிண்ட் ப்ரெஷ்ஷோட ஒரு கலரிங் புக் இருக்கிறது. அண்ட் உள்ளேயுமே வந்துட்டு பேஜஸுமே வந்துட்டு நார்மலாக இல்லாமல் ஒரு பேஜுக்குமே வந்துட்டு ஒரு டிசைனில் இருந்துச்சு. ஒரு பேஜ் வந்து அந்த நம்பரிங் கனெக்ட் பண்ணுறது, ஒன்று பெயிண்ட் பண்ணுறது, இன்னொன்று ட்ரா பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது நிஜமாவே வந்துட்டு 6 ருபீஸ்க்கு வந்துட்டு எனக்கு டேம் ஒர்த்தாக தெரிஞ்சுது. ஃபைனலி பலூன்ஸ். ஸோ இந்த பலூன்ஸ் எதுக்குன்னா, நீங்கள் இந்த வீடியோ பின்னாடி போக போக பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும் எதுக்கு நான் இந்த பலூன்ஸ் வாங்கினேன்னு. அடுத்து இந்த ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கவர் வாங்கணும். ஸோ அந்த கவர் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த கவர்ஸ் தான் நான் வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு மீஷோவில் தான் இருக்குது. பட் நான் பார்க்கும்போது மீஷோவில் வந்துட்டு இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது நான் வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். அமேசானில் கொஞ்சம் இது வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி ஃப்ளிப்கார்ட் தான் எனக்கு வந்து பெஸ்ட். ஏன்னா அரௌண்ட் 200 or 250 வந்துட்டு ஐ காட் அரௌண்ட் 25 கவர்ஸ் வந்துட்டு. ஸோ ஃப்ளிப்கார்ட் தான் பெஸ்ட் டீல். நான் அதோடய லிங்க்குமே வந்துட்டு கீழே கொடுக்குறேன். பட் இந்த பேக்கில் என்ன இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்னால், இது எல்லாமே க்யூட்டாக இருக்குது. பட் ஒரு பார்சலில் வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் டிசைன்ஸ் வந்துடும். உங்களுக்கு ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா சில கவர்ஸில் வந்துட்டு வைக்க முடியாது. இந்த பொம்மை கவர்லாம் வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அதில் மேக்ஸிமம் ஒரு 3 ஐட்டம்ஸ் அப்படி தான் வைக்க முடியும். என்னால் அந்த கலரிங் புக்லாம் அதில் வைக்க முடியல. ஸோ அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு நான் இந்த ஐட்டம்ஸோட ஒரு கஸ்டம் கார்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கார்டு வந்துட்டு கேன்வாவில் வந்துட்டு விசிட்டிங் கார்டு சைஸ் போட்டு பாப்பா ஃபோட்டோ வச்சுட்டு ப்ளோ யுவர் பலூன் சொல்லிட்டு பின்னாடி வந்து டாட்டாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணேன். ஸோ அது கடையில் வந்துட்டு கார்ட் சைஸில் பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா, இதில் முன்னாடி வந்து பாப்பா கையில் வந்து பலூன் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படி நினச்சி பிளான் பண்ணேன். பட் என்னால் அது வந்து கரெக்டாக கட் பண்ண முடியல. ஸோ அதனால் சரி நம்ம பின்னாடியாச்சும் வச்சு கொடுத்துடலாம், பண்ணதுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஸோ பின்னாடி வந்துட்டு பலூன் ஒட்டிட்டு அதுவும் இந்த ஐட்டம்ஸோடு வச்சிடலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். நான் ஒரு பக்கம் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பாப்பா ஃபுல்லாக கலைச்சி போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லா ஐட்டம்ஸும் ஒன்றா இருக்கிறது. அவள் இஷ்டத்துக்கு கலைச்சி போட்டு விளையாடிட்டு இருந்தா. கரெக்டாக சிச்சுவேஷன் சாங் வேறு இதில். ஒரு வழியாக பாப்பாவை உள்ளே அனுப்பிட்டு எல்லாம் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கார்ட்ஸுமே வந்துட்டு எல்லா பலூன்ஸும் ஒட்டி ஒரே இடத்துல வச்சாச்சு. இப்போ பேக்கிங் மட்டும்தான். இப்போ ஐட்டம்ஸ் ஒன்றுனா இதில் போட்டு பேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கலரிங் புக் தான் வச்சேன். அது ஆக்சுவலி கரெக்டான சைஸு. நல்ல வேளை இதை விட பெருசாக அந்த புக் இருந்துச்சுன்னா இந்த கவருக்குள்ளே போயிருக்காது. நல்ல வேளை கரெக்ட் சைஸில் இருந்ததுனால நான் கொஞ்சம் தப்பிச்சேன். மற்ற எல்லா ஐட்டம்ஸும் குட்டி குட்டின்றதுனால ஈஸியாக நான் உள்ளே வந்து அடுக்கிட்டேன். கடைசியாக நான் மாட்டினது பென்சில். ஸோ பென்சில் தான் வந்துட்டு நீட்டாக இருக்கிறதுனால எனக்கு உள்ளே வந்து கரெக்டாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் அதை நான் டயகனலாக வச்சதும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இப்படி தான் நான் வந்து பேக் பண்ணேன் ஒரு கவருமே. நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியே சேர்ந்து நாங்கள் பேக் பண்ணோம். என் மாமனார்லாம் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு பேக் பண்ணிட்டு இருந்தார். சொல்லப்போனால் அவர் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கவர்ஸ் வந்துட்டு பேக் பண்ணதே வந்துட்டு. ஹானஸ்ட்லி இது ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆனாலும் ஃபேமிலியோடு பண்ணும் போது டைம் போனதே தெரியல. ஃபைனலாக பார்த்தா எல்லாமே சேம் சைஸ், சேம் லுக், நீட்டாக ரெடி ஆகிடுச்சு எல்லா பேக்ஸுமே. இதுதான் நான் பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் பிளான் பண்ணின ஃபுல் ப்ராசஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.